வணக்கம். மாடவேதி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஓம் சரவணபவ முருகா. இன்னைக்கு நம்ம வீடியோல வேல்மாறல்ல ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக வேண்டி எந்த பாடலை பாடலாங்கிற ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வேல்மாறலை முழுமையாக படிக்க இயலாத போது ஒரு குறிப்பிட்ட பலனுக்காக பாட வேண்டிய பாடல்கள் ஒரு 4 பாடல் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன வீடியோவா இருந்தா தான் அதை முழுசா பார்க்கலாம். அதனால ஒரு 4 பாடலா போடலாம்னு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 4 பாடல்களுக்கு அதை விளக்கத்தோடு அது என்ன பலன், அதோட விளக்கம் என்ன, அதோட பொருள் என்னங்கிறதையும் நான் சேர்த்து சொல்றேன். பார்த்துக்கலாம். வணக்கம். வீடியோக்குள்ள போலாம். முதல் பாடலாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. ஞானம் பெறுவதற்காக இந்த பாடலை பாடலாம். அதாவது முருகனை முழுமையாக உணர்வதற்காக இந்த பாடலை நம்ம படிக்கலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. அதாவது திருத்தணி மலையிலே ஞான சூரியனாக உதித்தருளும், அதாவது அறியாமை என்னும் இருளை ஞானம் என்னும் வெளிச்சத்தினால் விலகுகிறது. அதாவது அறியாமை என்னும் இருளானது ஞானம் என்னும் வெளிச்சத்தினாலே அந்த இருள் விலகுகின்றது. அதுபோல திருத்தணி மலையிலே நமது அறியாமை என்னும் இருளை அகற்றும் சூரியனாக முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். மலைகளுக்கெல்லாம் தலைவனான அந்த முருகப்பெருமான் எனது உள்ளத்திலே பரமாத்மாவாக உறைந்திருக்கின்றார். அவர் தன் வாகனமாகிய மயிலை செலுத்துகின்ற கருணையே உருவாக கொண்ட அந்த குகனுக்கு ஒப்பானதாக அந்த வேலை கூறுகின்றார் அருணகிரிநாதர். இந்த வேல்மாறல் முழுக்க வேலை தான் வணங்குறது. வேலை எப்படி வணங்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். இந்த பாடல் நம்ம பாடணும்னா அந்த வேளானது நமக்கு ஞானத்தை கொடுத்து முருகனை உணரச் செய்யும். அதனாலதான் இந்த பாட்டை மட்டும் வேல்மாறல் படிக்கும்போது திரும்ப திரும்ப இந்த பாடலை நம்ம படிக்கிறது. என்னன்னா இதுதான் நம்மளுக்கு முருகனை உணரச் செய்கின்ற பாடல், ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாடல். ஞானம்ன்றது வெளிச்சம், அதாவது அறியாமை என்னும் இருளை அகற்றும் வெளிச்சம் ஞானம். அதை நம்ம பெறுவதற்காக தான் இந்த பாடலை மட்டும் திரும்ப திரும்ப நம்மளை பாட சொல்லி அந்த வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பயம் விலகுவதற்காக பாட வேண்டிய வேல்மாறல் பாடல் மற்றும் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே பாட வேண்டிய வேல்மாறல் பாடல். ரெண்டும் ஒரே பாடல் தான். பயமா இருந்துச்சுனாலும் சரி, சில பேருக்கு இரவுல போகிறதுக்கு பயமா இருக்கும், தனியா போறதுக்கே பயமா இருக்கும். அப்படி பய உணர்வு அதிகமா இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு நம்மளை துரோகம் பண்ணி நம்மளுக்கு குடும்பத்துல இருந்து விலக்கி வச்சுட்டாங்க, இல்ல நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோம், குடும்பத்தினால பிரிஞ்சு இருக்கிறாங்க, எல்லாரும் நம்மளை விலக்கி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு துணையே இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில உள்ளவங்க கண்டிப்பா இந்த பாட்டை பாடினா ஒரு நல்ல துணையா வேல் நமக்கு துணையா இருக்கும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்தும் இரவு பகற்றுணையது ஆகும். அதாவது துணையின்றி தன்னந்தனியாக நடக்கின்ற போது போகும் வழியெல்லாம் எனது இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் பகல் காலத்திலும் இரவிலும் எனது அருகில் இருந்து எனக்கு துணையாக இருந்து வேளானது என்னை காப்பாற்றும். நம்ம வேல் பூஜை செஞ்சு இந்த பாட்டை படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தனியா நடக்கும்போது நமக்கு இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த விதமான பிரச்சனைகளும் வராம பகல்லையா இருந்தாலும் சரி இரவுலையா இருந்தாலும் சரி நமக்கு அருகிலேயே அந்த வேளானது முருகப்பெருமானாக இருந்து அந்த வேளானது நம்ம காப்பாற்றுறோம். அது போல உறவுகளால நம்ம தனித்து விடப்பட்டு இருந்தாலும் சரி, உறவுகள் கைவிடப்பட்டு தன்னந்தனியாக துணையே இல்லாம தவிக்கின்ற போது நம்ம வேலினை வணங்கி வேல் பூஜை செஞ்சு அந்த வேலை வணங்கும் போது அந்த வேளானது நமக்கு இடது வலது முன் பின் இரவு பகல் என எப்போதுமே நமக்கு துணையா நிற்கும். நமக்கு யாருமே இல்லையா, அந்த வேல் தான் துணை, அந்த வேல் முருகன் தான் துணைன்னு இந்த வேல் நமக்கு துணையா இருக்கும். அதுக்காக தான் இந்த வேல் பூஜை செஞ்சு இந்த பாடலை படிச்சா நமக்கு இந்த பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்மை அழிக்க நினைப்பவர்களை வெல்வதற்கு படிக்க வேண்டிய வேல்மாறல் பாடல். துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். இந்த பாடலை படிச்சோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வேலினை வைத்து பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு தீங்கு நினைப்பவர்களை வேளானது, யார் தீங்கு செய்ய நினைத்தார்களோ அவர்களின் வம்சத்தையே வேருடன் அழித்து களைந்து வேலினை வைத்து பூஜை செய்யும் அடியவருக்கு துணையாக நின்று உதவி புரியும். அதாவது வேலை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சாலும் சரி, நம்மளை அழிக்க நினைச்சாலும் சரி, அவங்கள அந்த வேல் விடாது. அவங்கள மட்டும் இல்ல, அவங்க வம்சத்தையே வேரோடு அழிச்சிருமா அந்த வேலு.
அப்படிப்பட்ட வேலை பூஜை செஞ்சீங்க. இந்த பாடலை தொடர்ந்து படிங்க. கண்டிப்பா இந்த துரோகிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த 3 பாடலுக்கு நான் இந்த வீடியோல விளக்கத்தோட கொடுத்திருக்கிறேன். இத கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய வீடியோ போட்டா ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. அதனால சின்னதா போட்டிருக்கிறேன். நம்ம வேல்மாறல் பாடல் வந்து 7.2 மில்லியன்ஸ் தாண்டி 72 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்குறாங்க. டெய்லி ஒரு 20,000 தாண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இப்போ அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஜோதிடம் தெரியும். அந்த ஜோதிடத்தினால முருகன் மூலயமா அவங்களுக்கெல்லாம் இந்த வேல்மாறல் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, வாழ்க்கை துணை பிரச்சனை, கல்வி, குழந்தைகளுக்கு படிப்பு வேணும், திருமணம் எப்ப நடக்கும், குழந்தை எப்ப பிறக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறது, சொத்து கடன் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, வேலை வேலை கிடைக்குதா இல்லையான்னு நிறைய கமெண்ட்ஸ் வேண்டுதலா போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வழிய முருகன் மூலியமா, ஜோதிடத்தின் மூலியமா காட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால இதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்கிறேன். அதுல வந்து பிறந்த நாள், பிறந்த ஊர், நேரம் இதை டைப் அடிச்சு அனுப்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு பலனை வாட்ஸ்அப் மெசேஜா, வாய்ஸ் சாட்ல நான் கணிச்சிட்டு நான் அனுப்பிடுறேன். இதுக்கு தட்சணையா ஒரு 11 ரூபாய் அருகில் இருக்கிற கோயில்ல போட்டா போதும். எனக்கு எதுவும் தரணும்னு அவசியம் இல்லை. முருகன் கோவில்லையும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, ஒரு 11 ரூபாய் உண்டியல்ல போட்டுருங்க. அக்ஷய லக்ன பദ്ധதி முறையில வளரும் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு ஜாதகம் கணித்து துல்லியமாக கால நிர்ணயத்துடன் பலன் சொல்லப்படும். உங்களுக்கு வந்து எந்த டைம்ல திருமணம் நடக்கும், எந்த டைம்ல நடக்காது, என்ன பிரச்சனை, கனவு மனைவி பிரச்சனை எல்லாமே பெர்ஃபெக்டா எனக்கு நல்லா பார்க்க தெரியும். நான் பார்த்துட்டு இருக்கிறது தான். பட் இது பணம் பெருசுப்படுத்தாம இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கறப்ப எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நான் இதை பண்றேன். இதை பயன்படுத்திக்கோங்க. அக்ஷய லக்ன பத்ததி என்னும் இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.